ரெண்டாவது அறுக்கப்படுற நாட்கள் தந்திக்குது, அந்த நாட்களுக்குள்ள அறுக்கணும். பின்னால களவுல அறுத்துட்டு சும்மா நான் ஏண்ட அமல செய்ய பற்றி முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் பிரச்சனை எடுத்து கொடுக்க போகப்படாது. உதுகையா நான் கொடுக்க போறேன். உதாரணமா நான் அப்துல்லா ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுக்க இருக்குது. இப்ப நான் இந்த உதுகையாவை கொடுக்கறதால அப்துல்லாட உள்ளம் பத்தும், இவன் எனக்கு கடன் தர ஈக்கத்தக்கன இவன் உதுகையா ஒன்று கொடுக்கிறானே, மனசால பதுவா பண்ணுவான், யா அல்லாஹ் என்று பதுவா பண்ணிடுவான். இந்த எம்பத்தி என்றத பொஸ் ஸ்டாஃபை பத்தியுள்ள எம்பத்தி எப்படி இருக்கணும், ஸ்டாஃப் பொஸ்ஸை பத்தியுள்ள எம்பத்தி எப்படி இருக்கணும். அதாவது பொஸ் எப்படி ஸ்டாஃப்ட பிரச்சனைகளை தாண்ட பிரச்சனையாக ஃபீல் பண்றாரு. ரெண்டாவது அந்த ஸ்டாஃப்ட பர்சனல் டெவலப்மெண்ட், இது ஒரு බොස්ට කඩම. අවුරුදු 10ක් සේවය කරනවා, බොස්ට තාම දන්නේ නැහැ මෙයා කොහෙද කියලා. බොස්ஸுக்கு தெரியவட்ட பேக்ரவுண்டே, இவர் கூலி வீட்டில் இருக்கிறாரா, இவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரா, இவருக்கு என்ன டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்கணும், என் குடும்பம் என்ன மதிக்கிற, எனக்கு ஜொப் ஒண்டிக்க போய்த்து தான். ஒரு கடன் ஒருத்தர்கிட்ட போய்த்து கேட்டாலும் ஜொப் ஒண்டிக்கிறதுக்காக வேண்டி தான் கடனே தாராங்க. ஸ்டாஃபுக்கும் மானம் என்றொண்டிக்குது. அவன் அடிமை இல்லை. அவனுக்கு ஏசக்கொல சில நேரம் அவனுக்கு தெரிஞ்சொத்தன் வந்திக்கும். எனக்கிட்ட வேலை செய்யற அதிகாரத்துல எங்களுக்கு கண்டனின்ற மாதிரி ஏசலாம். நல்ல பேர் எடுக்க பொஸ்கிட்ட இன்னொரு ஸ்டாஃபை குத்தி கொடுத்துட்டு கூதல் காயிரு. நீங்க முன்னேறணும் என்று இன்னொத்தனை மெரிச்சு முன்னேறப்படாது, இன்னொத்தனை வளர்த்து கொண்டு முன்னேறணும். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் அனைவரும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், நாம் ஒவ்வொருத்தரும் முஸ்லீம்கள். நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சிஸ்டம் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ජීවත්වයුතු ක්‍රමවේදයක් அல்லாஹ் குர்ஆனே உஸ்ஸின் අපහට මඟ පෙන්වා දී තිබෙනවා. இந்த லைஃப் ஸ்டைல தான் எங்களுக்கு வாழேலும், எங்கட மனம் போன போக்குல இந்த உலகத்தில் வாழ நாங்க வரவில்லை. ரெண்டாவது விடயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குர்ஆன்ல சொல்லுறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள நீங்க பூர்த்தியாக நுழைங்கோ. சம்பூர்ணேன்ம இஸ்லாமியத்துல பிவிசென்ன, இஸ்லாத்துக்குள்ள இந்த அறக்குறை, எங்கட வியாபாரத்துல நாங்க இஸ்லாம், எங்கட திருமணம் காஃபிர்களை மாதிரி, அல்லது புள்ள கிடைக்க கொள்ள இஸ்லாம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு இஸ்லாம், நோம்பு பெருநாளைக்கு இஸ்லாம், ஆடையில அந்நியவர்களை போல, இந்த ஒரு சிஸ்டத்தையும் இஸ்லாம் பேசுது இல்லை. இந்த ரெண்டையும் ஒரு கோல்டன் கைடன்ஸாக நாங்கள் லைஃப்ல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் பலவிதமான சுன்னாக்களை உலகத்துல வச்சிருக்கிறான். அதுல ஒரு மிகப்பெரிய சுன்னா தான், நான் நீங்க எல்லாருமே பணத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை அப்படித்தான் வச்சிருக்கிறான். பணத்தை இஸ்லாம் வானம் என்றது இல்லை. பணத்தை ஹலாலான முறையில சம்பாதிக்கிறது இது இபாதத், இது நன்மை, இதுக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுறான். ஆயனால பணத்தை சரிவர சம்பாதிக்க வேண்டும். இந்த பணத்தை சம்பாதிக்கிற சாரார் 2 பேர் நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம். ஒன்று பொஸ்மார் இருக்கிறோம், மத்தொன்று ஸ்டாஃப் என்ற கேட்டகரி ஒன்று இருக்கிறோம். 2 விதமான கூட்டம். පාර්ශවයන් දෙකක් මේ ජුමා දේශනේ අපි ඉන්නවා. இப்ப இந்த பணம் என்றது நம்மிடத்தில் அதிகரிக்கணும் என்றா ப்ரொடக்டிவிட்டி இது அதிகரிக்கணும். பலதாயி தாவைய தமிழ்ட இதோட டிரான்ஸ்லேட் வந்து உற்பத்தி திறன் என்று சொல்லுவாங்க. அப்படி சொன்னா எங்களுக்கு விளங்காது. அப்படி என்றா எங்கட மாச்சல், எங்கட சிரமம் இதெல்லாமே போடப்பட வேண்டும். இந்த பணத்தை நாங்கள் அதிகரிக்கணும் என்றா
இந்த ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்க ரெண்டு விதமான தூண்கள் இருக்குது. அதுல ஒன்று எம்பதி, அப்படி என்றா சக கம்பெனி என்று சொல்லுவோம் சிங்களத்தில். தமிழ்ல அத விளக்கமாக சொல்லுறேன்டா மற்றவருடைய பிரச்சனைய ஏண்ட பிரச்சனையாக பார்க்கிறது. அடுத்தவன் ஷூல நாங்க காலை போட்டு பார்க்கணும், அப்பத்தான் விளங்கும் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு. ரெண்டாவது டீம் ஒர்க். இந்த எம்பத்தி என்றத பொஸ் ஸ்டாஃபை பத்தியுள்ள எம்பத்தி எப்படி இருக்கணும், ஸ்டாஃப் பொஸ்ஸை பத்தியுள்ள எம்பத்தி எப்படி இருக்கணும். அதாவது பொஸ் எப்படி ஸ்டாஃப் பிரச்சனைகளை தாண்ட பிரச்சனையாக ஃபீல் பண்றாரு, ஸ்டாஃப் பொஸ் சிக்கல்களை பிரச்சனைகளை தாண்ட பிரச்சனையாக ஃபீல் பண்றாரு. இது ஒரு மூமின் அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க, புகாரி முஸ்லிம் கிரந்தங்கள்ல பதிவாக்கப்பட்டுள்ள ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அப்படி என்றா ஒருவர் முஃமினாக மாட்டார் மற்றவருக்கு விருப்பமானதை தான் விரும்பும் வரை. அதாவது மற்றவன் பிரச்சனையை தாண்ட பிரச்சனையா ஃபீல் பண்ணாத வரை இவர் முஃமின் இல்லை என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த வரலாறை எடுத்துக்கொண்டா 10 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிதுமத்தில் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பொஸ் ஸ்டாஃபை பத்தி எப்படி விளங்கணும் என்றா 7 விதமான சப்ஜெக்டை விளங்கிக்கணும். முதலாவது பேசுறேன் நான், ஒரு பொஸ் எப்படி ஸ்டாஃப் பிரச்சனையை விளங்கிக்கணும் என்று. அதுல முதலாவது தான் ஏண்ட ஸ்டாஃப் முழு சரித்திரமும் நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது இவர் யாரு, இவர் எங்க, இவர் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறாரு, இவர் ஏன் எனக்கிட்ட வேலைக்கு வரணும், இவருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி ஏலும், என்னென்ன திறமைகளுக்கு මොනවද දක්ෂකම් තියෙන්නේ, මොන වගේ වැඩද මෙයාට කරන්න පුළුවන්. இந்த விடயத்தை ஒரு பொஸ் விளங்கிக்கணும் முதலாவது. ரெண்டாவது அந்த ஸ்டாஃப் பர்சனல் டெவலப்மெண்ட். இது ஒரு பொஸ்ட கடமை. අවුරුදු 10ක් சேவை කරනවා, බොස්ට තාම දන්නේ මෙයා කොහෙද කියලා. பொஸ்ஸுக்கு தெரிய இவர்கிட்ட பேக்ரவுண்டு, இவர் கூலி வீட்டில் இருக்கிறாரா, இவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரா, இவருக்கு என்ன டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்கணும். அதாவது மற்ற கட்டத்துக்கு எப்படி இந்த ஸ்டாஃபை கொண்டு போறது. வளமையா இப்படி இருந்துட்டா இவன் அடிமை போல வச்சுக்கொள்ளேலும், அப்ப இவன் முன்னேற்றம் இவனுக்கு ஈக்காது, டெய்லி இவனை வச்சு வேலை வாங்கலும். இந்த நியத்து பொஸ்ஸுக்கு ஈக்கக்கூடாது. பொஸ் எப்பயும் சிந்திக்கணும், என் ஸ்டாஃப் அடுத்த கட்ட பயிற்சி ட்ரைனிங் புகுணுக்கம் என்ன எடுக்கணும். இவர் எனக்கிட்ட இருந்து விலகி போனாலும் இதே மாதிரி இடத்துல வேலை செய்யக்கூடாது, இதே விட நல்ல இடம் உள்ள வேலை செய்யணும். இது பொஸ் ஸ்டாஃபை பற்றி ஃபீல் பண்ணணும், உள்ளத்தால, பேச்சில இல்லை உள்ளத்தால ஃபீல் பண்ணணும். மூணாவது, ஒரு பொஸ் தெரிஞ்சிக்கணும் யூட்டிலைஸ் பண்ண ஸ்டாஃப். அதாவது ஸ்டாஃபுக்கு எனக்கு கீழே இருக்கிற அந்த தொழிலாளர் எதுக்கு தகுதி, இவர் எந்த ஜொப்பை இன்ட்ரெஸ்டா செய்கிறாரு. தொழில் உலகத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு எந்த துறையில திறமைக்குதோ ஆசைக்குதோ இதுல ஈடுபட கொள்ளத்தான் இவரால உள்ள ப்ரொடக்டிவிட்டி சமூகத்துக்கு கம்பெனிக்கு அதிகரிக்கும் என்று. அப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ஹதீஸ் பாடமாக்க செல்ல இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹதீஸ பாடமாக்க வச்சாங்க. பெண்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஹதீஸ பாடமாக்க வச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தஃப்சீரை கொடுத்தாங்க. இன்னொரு சஹாபி வந்த நேரத்தில் கோடாலிய வாங்கி கொடுத்து
தொழில் வழிகாட்டல் செஞ்சாங்க. அவங்களுக்கு உட்கார வச்சுக்கொண்டு நீங்களும் ஹதீஸை பாடமாக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைட் பண்ண இல்லை. தனக்கு கீழே உள்ளவர் எது சுமக்க தகுதியானவர் என்றத பொஸ் இனம் காண ஓணும். நாலாவது, ஒரு பொஸ் எப்பயுமே ஸ்டாஃபுக்கு ஒரு கவுன்சிலர் போல, வழிகாட்டிய போல இருக்கணும். அவருடைய மூடை பார்த்து அவர் விளங்கணும், இன்றைக்கு என் ஸ்டாஃப் கொஞ்சம் சேட் மூடில் இருக்கிறார், கொஞ்சம் கவலையில் இருக்கிறாரு. இவரை கூப்பிட்டு, என்ன ராஜா, என்ன செய்தி உங்களுக்கு, ஏதாவது உதவியல் தேவையா, அவரை பேச வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வாராங்க. ஒரு சஹாபி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நடந்தது தோழனே? சொல்லுறாங்க, யார சொல்லலாம், கடன் தொல்லை தாங்கி கொள்ளையலாமிக்குது, கவலையாயிக்குது, என்ன செய்ய எனக்கு விளங்குது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறந்த முறையில், கண்ணியமான முறையில் வழிகாட்டுறாங்க. அந்த கடன்ல இருந்து நீங்க எப்படி வெளிவரணும் என்று துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துவாக்குள்ள அரபியல் கிட்டிக்கிற ஒரு வளமை தான் அவங்க கேட்கிற துவா ஒரு ஆழமான கருத்துடையது. அதுல வருது, சோம்பேறித்தனத்தை இருந்து பாதுகாத்துடு. சோம்பேறித்தனம் என்றா வீட்டுல சும்மா குந்தி கொண்டிருக்க போல பணம் வராது. நான் போய்த்து மாச்சல் படணும், அதுக்காக வேண்டி உழைக்கணும். நீங்க பள்ளியில வந்து தொழுங்க ராஜா, ஆனா வெளியே போய்த்து உழைக்கணும் என்று துவாவின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைட் பண்றாங்க. இந்த கைடன்ஸ். ஒரு சஹாபி வாராரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய ஆசையாயிக்குது. நபி அவங்க இரக்கமாக கூப்பிட்டு வழிகாட்டுறாங்க. இந்த வழிகாட்டல் ஒரு பொஸ் ஸ்டாஃபுக்கு கொடுக்கணும். இப்பதான் ஸ்டாஃப் உள்ளத்துல அந்த பொஸ்ஸை பத்தி இரக்கம் வரும். என்ற பிரச்சனைய கேட்டாரே இவர், எல்லாத்துக்கும் உதவி, சல்லி இல்லை, மன்னிச்சுக்கோங்க இதை செல்லுறேன்டே. பொஸ் ஆவின உடனே ஷைத்தான் எங்களை வழி கெடுக்கிறதுக்கு ஒரு சிந்தனை வரும். சல்லி திப்பத்தோனதே அக்கறான்னு புள்வாங்க. என்ன ராஜா சல்லியா, இதா பொண்டாட்டிக்கு சோம் இல்ல, என்ன நீ வேலையை வந்திக்கணும் தானே, இதா சல்லி எடு. இல்ல ராஜா, வீட்டுல பிரச்சனையா, இன்றைக்கு ஒரு லீவ் ஒன்று போடு, இதா சல்லி, பொண்டாட்டிக்கு என்ன சரி வாங்கி கொடுங்க, ஒரு 2 நாள் அவருடைய ஹிதுமத்தில் இருங்க, நான் சம்பளத்தை தாரேன். இப்ப சாவும் வரை இந்த ஸ்டாஃப் பொஸ்ஸை கைவிட மாட்டார். பொஸ் ஸ்டாஃப் அவ்வளோ ஃபீல் பண்றாரு. இந்த தன்மை பொஸ் இடத்துல இருக்கும். 5வது விடயம், தனக்கு கீழே உள்ள ஸ்டாஃப் அவருக்கு இந்த வத கொடுக்கிற மைண்ட் செட் பொஸ் கிட்ட இருக்கக்கூடாது. நான் சம்பளம் தானே கொடுக்குறேன், இவன் வந்த 8 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணுமே, அவனை சும்மா இருக்கிறத கண்டாலும் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறது. பொஸ்ஸையும் விட சொரிச்சலிக்கு யாருக்கு தெரியுமா? இந்த இடையில இருக்கிற ஒரு பொறுப்புதாரிக்கு. அவர் பொஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்க வைத்து செல்வாரு, பொஸ் ஒரு சும்மா இருக்கிறார், வேலையண்டு கொடுத்தா நல்லமே. இப்படி இந்த வத கொடுக்கிற கரதர கிரீமே மானசிகத்துவே கியான்னே இதுக்கு செல்லுவாங்க. சைக்காலஜியில சிலவங்களுக்கு இந்த சாடிஸ்டிக் டிசார்டர் என்று ஒரு நோய் ஒன்று இருக்குது. அப்படி என்றால் நாங்கள் இது எல்லாருக்கும் இருக்குது. ஏண்ட புள்ள ஒரு தவறு செய்யற, இப்ப ஏண்ட புள்ளைக்கு அடிக்க காலிலும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லை, அடிச்ச புறம் ஒரு ராகத்து வார. இதுக்கு தான் அந்த சாடிஸ்டிக் என்றது. எனக்குள்ள கீழே உள்ள ஸ்டாஃப் தவறு செஞ்ச உடனே ஏசினா தான் எனக்கு மனசு ராகத்து. இது சிலவங்களுக்கு அதிகம். இது அதிகமாவினா நோய். அப்ப பொஸ்மார் நினைக்கணும், எனக்கு கீழே உள்ளவங்களை நான் அப்படி ட்ரீட் பண்றேன் என்றா, நடந்து கொள்றேன் என்றா நான் ஒரு நோயாளி. அதனால அவங்கள விளங்கி இரக்கமாக நடக்கணும். 6வது விஷயம், நான் கொடுக்குற சேலரி, இது நல்லா கவனிச்சுக்கோங்க பொஸ்மார், நான் கொடுக்குற சேலரியில் ஒரு குடும்பமே வாழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்குது. இவனுக்கு நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை போனஸை கொடுக்கறது சிறந்ததா, மாதம் ஆரம்பத்திலே கொடுக்கறது சிறந்ததா? இப்போ அவன் உங்களோட சீசன் டைம் உங்களுக்கிட்ட வேலை செய்யவா, பொண்டாட்டி பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குற யோசனையில தலையை உடச்சி கொண்டு இருப்பானா? இதை நேர காலத்தோட கொடுத்திருந்தா அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு உடுப்பை வாங்கி கொடுத்து சந்தோஷமா எங்ககிட்ட வேலை செய்வார். அப்ப இந்த பொஸ் விளங்கோணும், எனக்கு கீழே உள்ள ஒரு குடும்பமே வாழுது. 10 ஸ்டாஃப் இருக்கிறேன்டா, கிட்டத்தட்ட 50-60 பேரை வாழ வைக்கிறோம். இது அல்லாஹ் தந்த பாக்கியம். 7வது, ஸ்டாஃபுக்கும் மானம் என்றொண்டிக்குது. அவன் அடிமை இல்லை. அவனுக்கு ஏசக்கொலை சில நேரம் அவனுக்கு தெரிஞ்சொத்தன் வந்திக்கு, நாளைக்கு அவனுக்கு அவங்களோட இடத்துல போயிட்டு முகம் கொடுக்கலாம் போ. நான் பொஸ் என்ற அதிகாரத்துல, எனக்கிட்ட வேலை செய்யற அதிகாரத்துல எங்களுக்கு கண்டனின்ற மாதிரி ஏசையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் வேலை செய்யறாங்க. சீண்டு கூட செல்லில்ல. ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வேலைக்கு அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சஹாபி, பொடியம்மார கண்டுன்னே போய் விளையாடுறாங்க. செல்லாங்கிறனவா දැන් නබිතුමා බලනවා තාම අනස් රලියල්ලාහු අන්හු තුමා ආවේ නැහැ. ගිහිල්ලා බලනකොට සෙල්ලම් කරගෙන ඉන්නවා. கூப்பிட்டு ஏசில்ல, அனசே நான் ஒரு வேலை தந்தேன் இந்த இறக்கமா செல்லுறாங்க. யார சொல்லா, யாஃபமிக்கு நான் செஞ்சு தாரேன். இந்த குணம் அவனுக்கும் ஒரு மானம், மறுவாதி, அவனுக்கும் குடும்பம், வெக்கம், ரோசம், இது எல்லாமே இருக்குது. நான் ஏண்ட பணத்திமிரில் ஏசினா திரும்ப எனக்கு ஏசினா ஏண்ட மானம் தான் போகும். அதனால இதை ஃபீல் பண்ணி நல்லா ஆழமாக யாஃபம் வச்சுக்கணும், இவங்க எங்கட அடிமை இல்லை. மற்றது ஒரு ஸ்டாஃப் பொஸ்ட பிரச்சனையை எப்படி பார்க்கணும், இது 6 விஷயம் இருக்குது. முதலாவது 7 விஷயம், இது 6 விஷயம். ஒவ்வொரு ஸ்டாஃபும் விளங்கணும், நாம் வேலை செய்யற இடத்த நேசிக்க, காதலிக்க, ஆதரிக்கிறான்னு. அது இல்லாத பிரச்சனை தான் இந்த ஸ்டாஃப்களுக்கு நடந்திருக்குது. கடமையா நினைச்சிட்டோம், அன்பு செலுத்த தெரியல. நான் வேலை செய்யற தொழிலை லவ் பண்ணினா தான், அன்பு செலுத்தினா தான் பரக்கத் வரும் என்றத மறந்து செயல்படுறோம். மனசால நேசிக்கணும். 2வது, நான் வாழ்றதுக்கு, என் ஃபேமிலி வாழ்றதுக்கு, என் புள்ள வாப்பா ஒரு கேக் துண்டு தின்ன ஆசைன்னு செல்லக்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் இப்ப உதவியா வச்சு இந்த கடையை தான், இந்த கம்பெனியை தான், இந்த இடத்தை தான். இதை மறந்து அகங்காரத்தனமாக மனம் போன போக்குல இப்ப ஏனென்றா இந்த சோசியல் மீடியால வார நீ உனக்காக வேண்டி வாழு, நீ யாருக்கும் அடிபணியாது, இதுல கேட்டு 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 மை பெட்ரோல் என்ற கன்செப்ட் ஒன்று உருவாகி கொண்டு அதபில்லாத முறையில் இஸ்லாம் என்ன செல்லிக்கென்று யாருமே பார்க்கிறோம் இல்லை. இஸ்லாம் அந்த இடத்தை மனசால விரும்ப செல்லுது. அதே போல திறன்பட வேலை செய்யணும். ஏண்ட ஜொப்பை பாதுகாக்கிறது ஏண்ட பொறுப்பு. பொஸ்ஸுக்கு தேவையில்லை நான், ஆனா எனக்கு தேவை. அப்ப நான் தான் ஏண்ட டேலண்ட்டை காட்டணும், நான் தான் ஒழுக்கமா நடக்கணும். இது ஸ்டாஃப் விளங்கிக்கணும். 3வது, எனக்கென்று ஒரு ஹக் ஒன்று இருக்குது. 8 மணி நேரத்தில் நல்லா மூளையில ஒளிச்சு விளையாடிட்டு வேலை செஞ்சதாக சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போய்த்து புள்ளைக்கு தின்ன கொடுக்கறத, இது ஹலால் இல்லை, ஹராம். ஏன் அவர்ட ஹக்க அவர் நிறைவேற்றில்ல. 8 அவர் வேலை, சில நேரத்தில் ஆஃப் வரும். ஆனா ஏண்ட ஹக் என்ன, ஏண்ட நேரத்தை நான் எப்படி அதை கால்குலேட் பண்ணி ஏண்ட வேலையை நான் சரியா செய்யணும். எதற்காக? நான் என் வயிற்றுக்கு போறது, என் பொண்டாட்டிட வயிற்றுக்கு போறது, என் புள்ள குட்டிகளோட வயிற்றுக்கு போறது ஹலாலா போகணும். இன்றைக்கு ஏன் சமூகத்தில் பிரச்சனை, ஏன் ஹராம் நிறைஞ்சிக்குது, ஏன் அங்க இங்க ட்ரக் பிரச்சனைன்றாங்க, ஏன் இன்றைக்கு உம்மா வாப்பா தடமாறுறாங்க, பிள்ளைகள் செல்லுற பேச்ச கேட்கிறாங்க, இல்லை எங்கட பிள்ளை வளர்ப்பு என்ன என்று. ஏன்
ஹராமான பணம் போன பின்னால் ஹராமான பணம் என்று நாங்க நினைக்கிறோம் வட்டி எடுக்கிறது. அது மட்டுமில்ல, நான் வேலை செய்யற இடத்துல ஒழுங்கா வேலை செய்யாம நல்லா சும்மா இருந்து எடுக்கிறதும் ஹராம் தான். ஹக்க சரியா நிறைவேற்றணும். நாலாவது, எனக்கு ஒரு ஜொப் ஈக்கிறதால தான் என் பொண்டாட்டியே வீட்டில் என்ன மதிக்கிறன்றத மறந்துடக்கூடாது. என் குடும்பம் என்ன மதிக்கிற எனக்கு ஜொப் ஒண்டிக்க போய்துதான். ஒரு கடன் ஒருத்தர்கிட்ட போய்த்து கேட்டாலும் ஜொப் ஒண்டிக்கிறதுக்காக வேண்டிதான் கடனே தாராங்க. இதை மறந்துடக்கூடாது. என் மதிப்பை அல்லாஹ் தொழில வச்சிருக்கிறான். ஐந்தாவது, நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் நல்ல பேர் எடுக்க பொஸ்கிட்ட இன்னொரு ஸ்டாஃபை குத்தி கொடுத்துட்டு கூதல் காயிரு, இந்த வேலை ஸ்டாஃப் கிட்ட இருக்கக்கூடாது. நான் நல்லவன், ஏண்ட சேலரியை கூட்டிக் கொள்ளணும், பொஸ்கிட்ட நல்ல பேரை போட்டுக்கொள்ளணும், அப்பதான் ஏண்ட ஜொப்பா. நீங்க முன்னேறணும் என்றே இன்னொத்தனை மெரிச்சு முன்னேறப்படாது, இன்னொத்தனை வளர்த்து கொண்டு முன்னேறணும். இதனால இது ஸ்டாஃப் ஆகிய நாங்க விளங்குவோம். ஆறாவது, பொஸ்ஸுக்கு சில ரகசியங்கள் ஈக்கு. மானம் பொஸ்ஸுக்கும் ஈக்குது. சூடாகின உடனே பொஸ்ஸை பத்தி சீரழிக்கிற வெளியே போற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரகசியங்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தாங்க. நான் இந்த பேசுற முழு பயானும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவத்தை வச்சு பிரிச்செடுத்தது, ஆதாரத்தோட பேசுறேன். இது இந்த கவுன்சிலிங் புக்குல வாரதல்ல, குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டல் உள்ள விஷயங்கள் எத்தி வைக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட இரகசியங்களை பாதுகாத்தாங்க. அதே போல இந்த ரெண்டு சாராரும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்றுதான், பொஸ் நினைக்கிறார் எனக்கு சல்லி வந்தா போதும், ஸ்டாஃப் எக்கேடு கெட்டு போகட்டும். ஸ்டாஃப் හිතනවා මට මගේ පඩියාවොත් ඇති, பொஸ்ட මොන වුණත් කමක් නැහැ. இந்த கான்செப்ட் ரெண்டு பேர்கிட்டே மீக்க கூடாது, இந்த இடம் வளராது. ரெண்டாவது சப்ஜெக்ட் டீம் ஒர்க். 4 விஷயங்கள் இதால பிரதிபலன் ஆகும் இந்த டீம் ஒர்க். இது ஹந்தக்குடைய சம்பவத்தை வச்சு எடுக்கிறேன். ஹந்தக்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீமாக இருந்து தான் ஒர்க் பண்ணினாங்க. அந்த அகல் குழிய தோண்டினாங்க. சஹாபாக்கள் பசி என்று வந்து செல்லுறாங்க. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவை தூக்கி காட்டுறாங்க, நான் 2 கல் கெட்டிக்கிறேன். பொஸ்ஸும் ஸ்டாஃபும் டீமாக இருந்து ஒர்க் பண்ணணும். பொஸ் நல்ல ஏசி ரூமில் ஸ்டாஃப் வேர்வை சிந்தி சம்பாதிக்க கொள்ள ஸ்டாஃப் உள்ளத்தில் ஒட்டோவா ஷைத்தான் போடுவான். பொஸ் நல்ல கூல்ல ஈக்கிறாரு, நாங்கள் தான் சாகணும். இதனால் இந்த 2 சாராரும் டீமாக ஒர்க் பண்ணினா எங்களோட கம்பெனி இஸ்லாமிய பொருளாதாரம் தான் வளர்ச்சி அடையும். அதில் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் உருவாகும், புரிந்துணர்வு உண்டாகும். ஸ்டாஃபுக்கும் பொஸ்ஸுக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமை உருவாகும், புதிய ஐடியாக்கள் வரும். அந்த குழியை தோண்டக்கொள்ள ஒவ்வொன்று விதத்தில் தடமாறுறாங்க. அப்போ சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா படித்தான் ஒரு ஸ்டாஃப் சென்ன ஐடியாவை வச்சு தான், தனக்கு கீழுள்ள ஒரு சென்ன ஐடியாவை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுறாங்க. வேலைகள் லேசாயிடும். தனியாக ஒருத்தர் செய்கிற வேலை அவர் கணக்கு போகும், கூட்டாக செய்யக்கொள்ள குறுகிய நேரத்தில் செஞ்சு கொள்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். பொஸ்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் மத்தியில் அன்பு, பாசம், முஹப்பத் உருவாகும். இது இருந்தால்தான் அந்த இடம் வளர்ச்சி காணும். அப்போ நான் சொன்னது என்ன, பொஸ்ஸுக்கு ஸ்டாஃபை பற்றி உள்ள மனக்கவலை, அவரோட பிரச்சனையை விளங்கி நடக்கணும். ஸ்டாஃப் பொஸ்ட பிரச்சனையை தாண்ட பிரச்சனையாக பார்த்து நடக்கணும். இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி என்றது அதிகரிக்கும். அதோடு சேர்ந்து டீம் ஒர்க் உருவாக்கப்படணும். இதால் இஸ்லாமிய பொருளாதாரம், ஃபைனான்ஸ் டெவலப் ஆகும். மற்ற விடயம், அரஃபாவுடைய நோன்பு வர இருக்குது. இந்த நோன்பை பிடிச்சா முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், அதாவது அரஃபா நோன்பை பிடிக்கிற நாளில் இருந்து சென்ற வருடம் அரஃபா வரையுள்ள சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன். மற்ற வருஷம் அரஃபா வருதே,
அந்த அரஃபா வரை சின்ன பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால நாங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ், நான் உட்பட எல்லாரும் நியத்து வைப்போம், இந்த தடவை நாங்க அரஃபா நோம்ப பிடிப்போம். எங்கட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் நாங்க செல்லுவோம், தெரிஞ்சவங்களுக்கும் செல்லுவோம். ஏனென்றா நான் ஒரு நன்மை செய்யும் போது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற நன்மை எனக்கு வந்து சேரும். ரெண்டாவது, ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்குது. நாங்கள் அங்கே இங்கே சதக்கா கொடுக்கறத என் உம்மா வாப்பா, என் சகோதர சகோதரி, அக்கம் பக்கம் வீட்டார்கள், எனக்கு கீழே உள்ளவங்க, இவங்களுக்கு கொடுத்து நன்மையை அடைந்து கொள்வோம். அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. மூணாவது, உதஹியா என்றும் சிறந்தொரு அமல் இருக்குது. இந்த உதஹியா என்ற அமல் அதிட மிருகத்துடைய ரோமம் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நன்மைகள் எல்லாம் தர காத்திருக்கிறான். யாருக்கெல்லாம் உதஹியா கொடுக்கிற பலம் கெப்பாசிட்டி இருக்குதோ கண்டிப்பாக நியத்து வைப்போம், உதஹியா நானும் கொடுப்பேன். ஒரு பங்குல சேரலுமா, இன்ஷா அல்லாஹ் பங்குல சேருவோம். வாழ்க்கையில இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த சொந்த மகன், பல வருடங்களுக்கு பின்னால கிடைச்ச மகனை அறுத்து முன் வந்து ஃபீல் பண்ணின ஒரு அமல். அப்படி ஃபீல் பண்ணி அந்த அமலை செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அதாவது அல்லாஹ் எங்களுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த மிருக அறுப்பை இல்லை, அந்த மிருக அறுப்பு நூடாக தக்குவாவை எதிர்பார்க்கிறான். இந்த விடயத்தில் நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, உதுஹியா அமல் செய்யக்கூடியவங்க நாட்டு சட்டத்தை விளங்கி எந்த அதிகாரிகள் கிட்ட பெர்மிஷன் எடுக்கணுமோ உத்தரவு வாங்கணுமோ அதுகளை சரியாக செய்யும். ரெண்டாவது, அறுக்கப்படுற நாட்கள் தந்திக்குது, அந்த நாட்களுக்குள்ள அறுக்கணும். பின்னால களவுல அறுத்துட்டு சும்மா நான் ஏண்ட அமல செய்ய பற்றி முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் பிரச்சனை எடுத்து கொடுக்க போகப்படாது. அதே விட அமல் செய்யாம சும்மா இருக்கிறது சிறந்தது. ஏன்? சமூகத்துக்கு பிரச்சனை வந்துடப்படாது. அதே போல முக்கியமான ஒன்று தான் கடனீக்குது. உதுஹியா நான் கொடுக்க போறேன். உதாரணமா நான் அப்துல்லா ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுக்க இருக்குது. இப்ப நான் இந்த உதுஹியாவை கொடுக்கறதால அப்துல்லாட உள்ளம் பத்தும், இவன் எனக்கு கடன் தர ஈக்கத்தக்கன இவன் உதுஹியா ஒன்று கொடுக்கிறானே, மனசால பதுவா பண்ணுவான், யா அல்லாஹ் என்று பதுவா பண்ணிடுவான். இப்ப நாங்க இந்த கடனை கொடுக்கிற அப்துல்லாவை சந்தோஷப்படுத்துறது தான் சிறந்தது. இப்ப நீங்க ரோலிங்ல போற அப்துல்லாக்கும் அண்டர்ஸ்டாண்ட், உதுஹியா கொடுக்கிறது அப்துல்லாக்கும் பிரச்சனை இல்லைன்னா அந்த அமலை செய்யணும். ஆனா அப்துல்லாவை அலை வச்சிட்டு நாங்க அமல் செய்யக்கூடாது. அந்த பேச்சுக்கு செல்லுவாங்க, கடன் கொடுத்தவரு கடன் எடுத்தவரை தவாப் செய்யறான், கடன் எடுத்தவரு காபத்துல்லாவை தவாப் செய்யறாராம். என்ன பலன் இதுல? இப்படி ஒரு நன்மை தேவையா? 10 பேருக்கு பொல்ல போட்டுட்டு 10 பேரை அலை வச்சுட்டு 10 பேரை டென்ஷன் ஆக்கிட்டு அவனை ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு கொண்டு போய்த்துட்டு நாங்க அமல் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இந்த அமலை? இதை அவதானத்துல வைக்கிறது. இறுதியாக இதை சொல்லிட்டு முடிச்சு கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். உதுஹியாவுடைய அமல் அது செய்யும் பொழுது உம்மா மாப்பாவை மறந்துடவாங்க. நிறைய உம்மா மாப்பமார் அழுகுறாங்க, மகன் உதுஹியா கொடுத்தாரு, எனக்கு ஒரு பங்கு தர இல்லை ஹஸரத். உம்மா வாப்பா என்றது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். மனைவி மௌத்தா போனா இன்னொரு திருமணம் முடிக்க இஸ்லாம் அனுமதிக்குது. நண்பன் விட்டுட்டு போனா இன்னொரு நண்பன் வருவான். தொழில இருந்து விலக்கினா இன்னொரு தொழிலுக்கு போகலாம். உம்மா வாப்பா மௌத்தா போனா யாருக்குமே உம்மா வாப்பா என்று கூப்பிடலாம். அந்த உறவு கண்ணியமானது. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் வலா தகுல் லஹுமா உஃப், அவங்களுக்கு சீ என்று கூட நீங்க சொல்லி உள்ளத்தை உடைச்சிடவான.
அதனால் கோபம், ரோசம், உங்களோட மானம் இதெல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஹஜ்ஜி பெருநாள் அண்டை உம்மா வாப்பாக்கு சலாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, கூட பிறந்த சகோதர சகோதரியன் அவங்களுக்கும் உலகியாவை நாங்கள் வைத்து கொடுக்கணும். எடுக்கிறவங்களும் விளங்கணும், உண்ட மௌத்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அந்த தவறும் நடக்குது. ஆயனால அதை கண்ணியமான முறையில் பாரம் எடுக்கணும். அதே போல் எங்களுக்கு கீழுள்ள ஸ்டாஃப் ஊடுகளை தேடி வைத்து கொடுப்போம். அவர் மனைவி கிட்ட செல்வார், என் பொஸ்ஸை பாருங்க, என்னை மதித்து கொண்டு வந்து தந்தார். இந்த ஒரு அக்கம் பக்கம் வீட்டார்கள் இதுகளை பேணி நடப்போம். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைத்திடு யா அல்லாஹ். இந்த ஹுத்துபால ஓதப்பட்ட பிரகாரம் நமக்கு பூரா உலகத்துக்கும் அமல் செய்கிற பாக்கியத்தை நசீபாக்கிடு ரப்பே. எங்களோட உம்மா வாப்பாவை கண்ணியமாக பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். மனைவி மக்களோட ஒத்துமையாக வாழ வச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அவங்களோட சந்தோஷமாக ஒத்துமையாக வாழ வச்சிடியா அல்லா. நமக்கு கீழுள்ளவங்களை கண்ணியமாக நடாத்த வச்சிடியா அல்லா. பூரா முஸ்லீம்களுக்கும் ஹஜ்ஜி பெருநாளை சந்தோஷமாக நிறைவேற்ற வச்சிடியா அல்லா. யா அல்லா, பாவங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்திடியா அல்லா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.